இதுதான் தவறான விஷயம். டேட்டிங் ஆப்ல போட்டோ போடணும்னா சொந்த போட்டோ போடணும், இப்படி அடுத்தவங்க போட்டோ போடுறது மகா தப்பு அப்படின்னு காட்டமா ஒரு பதிவை ஷேர் பண்ணிருக்கிறாங்க பவித்ரா லட்சுமி. பவித்ரா லட்சுமி குக் வித் கோமாளி மூலமா பல மக்கள் மனசுல இடம் பெற்றவங்க. அவங்க ஓ காதல் கண்மணி, நாய் சேகர், ஜிகிரி தோஸ்து, ஒன்ஸ் அப்பான டைம் இன் மெட்ராஸ் அப்படின்னு நிறைய படங்களை நடிச்சிருக்கிறாங்க. இவங்கள கோவப்படுத்துற மாதிரி சில சம்பவங்கள் அவங்களுக்கு நடந்திருக்கு. ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ஒரு கிளாரிபிகேஷன் ஸ்டோரி போட்டிருந்தாங்க இன்ஸ்டால. அதாவது நான் எந்த டேட்டிங் ஆப்லயும் கிடையாது, யாராச்சும் என் பேர்ல ஏதாச்சும் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க. நிறைய மக்கள் அது தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம ஓஹோ அந்த டேட்டிங் ஆப்ல இவங்க போட்டோ வச்சுட்டு ஒருத்தங்க இருக்கிறாங்களே, அப்போ இவங்க தான் அவங்களோ, அப்போ பவித்ரா டேட்டிங் ஆப்ல இருக்கிறாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஆப்ல யாரோ ஒருத்தருக்கு மெசேஜ் பண்றது, சில பேர் ஏமாறுறது, இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை உடனே கவனிச்ச பவித்ரா மறுபடியும் பாத்தீங்கன்னா நான் எந்த டேட்டிங் ஆப்லயும் கிடையாது, சில பேர் என்னுடைய போட்டோ என்னுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு ஆப்ல இருக்கிறதுனால அது நான் நினைச்சு ஏமாறுறீங்க. இதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்றேன், அது நான் கிடையாது. இன்னொன்னு இந்த ஆன்லைன் ரிலேஷன்ஷிப்ல எனக்கு நம்பிக்கையும் கிடையாது, டேட்டிங் பண்றதுக்கு இப்ப எனக்கு எண்ணமும் கிடையாது. அதனால என் போட்டோ வச்சு விளையாடுறவங்க தயவு செய்து நீங்க உங்க போட்டோ போடுங்க. ஏன்னா நீங்களும் அழகா தானே இருக்கிறீங்க, உங்க போட்டோ வச்சு எதனாலும் பண்ணிக்கோங்க. சோ லாஸ்டா சொல்றேன், நான் எந்த டேட்டிங் ஆப்லயும் கிடையாது, இனிமேலே நான் வரமாட்டேன் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லியிருக்கிறாங்க பவித்ரா லட்சுமி.